ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருக்கிறார். தலைப்பு நான் கைவிடுவது. எரேமியா 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 8ஆம் வசனம். ஒரு இடம் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம் என்றால் என்ன, சபிக்கப்பட்ட இடம் என்றால் பார்க்கலாம். 20ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்கிறார், சங்கார பள்ளத்தாக்கில் பள்ளத்தாக்கு பெயர் சொல்லப்படும் அந்த இடத்தில் சாகம். ஏன் என்றால் அங்கு இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு விரோதமாக புதிய புதிய தேவர்களை உண்டாக்கினார்கள். வான சேனைக்கு இவர்கள் தூபம் காட்டி, வான மண்டலத்தில் இருக்கிற சேனை என்றால் கிரகங்கள், நட்சத்திரங்கள், இவைகளை எல்லாம் வணங்கினார்கள். இதன் விளைவாக கர்த்தர் அவர்களை தண்டித்தார், அவர்களை நியாயம் தீர்த்தார். இப்பொழுது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஒரு இடம் சபிக்கப்பட்டது என்றால் என்ன, ஒரு இடம் ஆசீர்வதிக்கப்பட்டது என்றால் என்ன, இடம் கூட ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் என்றால் நிச்சயம். நாம் ஆதியாகமத்தை வாசித்திருக்கிறோம். ஆரம்பத்தில் நடந்த சம்பவங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வரைக்கும் வாழ்ந்தது. ஆதாம் ஐயாவும் ஏவாளம்மாவும் பாவம் செய்தார்கள். அதே நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டது, பூமி முழுவதும் சபிக்கப்பட்டது. இடம், பூமி எனும் இடம், மனிதன் வாழும் இடம் சபிக்கப்பட்டது. இந்த பூமியின் ராஜாக்களாகிய மனிதர்கள் செய்த பாவத்தை நிமித்தம் இந்த பூமி என்கிற இடமும் அதில் உள்ள எல்லாம் சபிக்கப்பட்டு போயிற்று. மிருகங்கள், பறவைகள், மற்ற எல்லா பொருட்களும் சபிக்கப்பட்டு போயிற்று என்று நமக்கு தெளிவாக வேதத்தில் கொடுக்கப்பட்டது. சபிக்கப்பட்டால் என்ன? சபித்தல் என்றால் வார்த்தையால் சொல்வார், கர்த்தர் சொன்னார் சபிக்கப்பட என்று. அப்படி என்றால் பூமியில் அதன் விளைவு என்ன? அப்படி என்றால் என்ன என்றால், பொல்லாத ஆவிகள் அந்த இடத்தை முடித்து கொள்ளும். சபிக்கப்பட்ட இடத்தை பொல்லாத ஆவிகள் பிடித்துக் கொள்ளும், ஆளுகை செய்ய தொடங்கும். ஆதாம் பாவம் செய்த போது இந்த பூமியை ஆளுகை செய்தது யார்? மனிதன் தான் ஆளுகை செய்ய வேண்டியது. ஆனால் ஆளுகை செய்தது யார்? சாத்தான், வலுசற்பம் தான் ஆளுகை செய்தது. எப்படி என்றால், இதை எப்படி நாம் தெரிந்து கொள்ளலாம் என்றால், காயின் ஆபேலை கொன்றது. காயினுக்குள் நுழைந்து அந்த பொல்லாத ஆவி ஆபேலை கொல்ல செய்தது. ஒரு சொந்த சகோதரனை, தன் தம்பியை ஒரு அண்ணன் கொல்லுகிறான் என்றால் அது எப்படி நடக்கும்? பொல்லாத ஆவி வெறி பிடித்து மிகுந்த கோபத்தோடு கல்லால் அடித்துக் கொண்டு இருக்கிறார், நடந்தது. அப்படி என்றால் அந்த மனிதனுக்குள், காயினுக்குள் பொல்லாத ஆவின் உழைத்தை செய்திருக்கிறது. இதற்கு காரணம் அதுதான் சாபம். இந்த இடம், ஒரு இடம் சபிக்கப்பட்டது என்றால் அங்கு பொல்லாத ஆவியின் ஆளுகை இருக்கிறது என்று பொருள். ஆசீர்வதிக்கப்பட்ட இடம், உதாரணமாக நாம் திருச்சபைக்கு சென்று கர்த்தரை ஆராதனை, அந்த இடத்தில் நாம் ஆராதனை செய்துவிட்டு வரும்போது, வாசற்படியை தாண்டி வரும்போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று எந்த இடத்தில் நாம் எந்த திருச்சபைக்கு சென்று ஆராதனை செய்துவிட்டு வந்தால், நம் ஆராதனை பரிசுத்தமான ஆராதனை செய்யப்படும் எந்த இடத்திலிருந்து நம் ஆராதனை செய்துவிட்டு வந்தாலும் நம் மனம் மிக சமாதானமாக நிம்மதியாக இருக்கும். தீர்க்கதரிசிகள், பரிசுத்தமான ஊழியர்கள், அப்போஸ்தலர்கள் அங்காக மீட்டிங் நடத்துவார்கள். அந்த மீட்டிங்கிற்கு நாம் செல்லும் பழக்கம் உண்டு. அப்படி நாம் செல்லுகிறோம் என்றால் அந்த மீட்டிங் முடிந்து வரும்போது நம் மனதில் எவ்வளவு அமைதி இருக்கும். பரிசுத்தவான்களின் கூடுகையில் இப்படி மிகுந்த மனநிலை, சமாதானம் எல்லாமே. போகும்போது நாம் மன பாரத்தோடு செல்வோம். மீட்டிங் முடிந்து வரும்போது மனம் அப்படியே நமக்கு சமாதானமாய், மிகுந்த சமாதானமாய், இன்னொரு முறை எங்கேயாவது போகலாமா என்று போகலாம் அல்லவா? அதுதான் பரிசுத்தமான இடம். அந்த இடத்தில் பொல்லாத ஆவிகள் விலகுவதினால் நமக்கு அந்த திருச்சபைக்கு செல்லும், மீட்டிங் செல்லும் போது நமக்கு சமாதானம். ஜெபம் செய்யும் இடத்தில், கர்த்தரை துதிக்கும் ஆராதிக்கும் இடத்தில் சமாதானம். ஒரு இடம் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் அந்த இடத்தில் ஆராதனை நடக்கும். ஒரு இடம் சபிக்கப்பட்டிருந்தால் பொல்லாத ஆவிகளை சூழ்ந்திருக்கும். அதனால் சமாதானம் எங்கிருக்கும்?
சண்டைகளும் சச்சரவுகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் அப்படித்தான் இருக்கும். அந்த இடத்தில் படுத்தால் தூக்கம் வராது. மனம் சமாதானமாக இருந்தால்தான் உறங்க முடியும். இதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். இதுதான் இடம் ஆசிரியப்படுவது. எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை தான் சொல்லுகிறார் இஸ்ரவேலரிடத்தில். அவர்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். கர்த்தர் இந்த நியாய தீர்ப்பை நிச்சயம் செய்வார். நீங்கள் கடினப்பட்டு கர்த்தரிடத்தில் உங்களை தாழ்த்தாமல் மனம் திரும்பாமல் போனதினால் இதையெல்லாம் நிச்சயம் உங்களுக்கு செய்வார் என்று சொல்லிவிட்டார் எரேமியா. இப்படி தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசியை இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? இவர் சொல்லி முடித்ததும் அந்த இடத்தில் கேட்டு கொண்டிருந்த 2 பேர், ஒருவர் ஆசாரியனுடைய குமாரன், இம்மேர் என்னும் ஆசாரியனுடைய குமாரனும் பிரதான விசாரணை தேவாலயத்தில் மிகப்பெரிய பதவி வகிப்பவர்கள், செக்ரட்டரி என்று நாம் சொல்வோம் அல்லவா? அப்படிப்பட்ட பதவியில் இருந்த ஒரு பஸ்கூர் என்னும் மனிதனும் இந்த இருவரும் சேர்ந்து கொண்டார்கள். ஆசாரியனுடைய குமாரனும் ஒரு செக்ரட்டரி சேர்ந்து கொண்டு செயலாளர் என்று எரேமியா தீர்க்கதரிசியை அடித்து, பஸ்கூர் என்னும் அந்த செயலாளர் தரிசனம் சொன்னதற்காக எரேமியா தீர்க்கதரிசியை அடித்து பென்யமீன் வாசலில் இருக்கிற காவலரையும் ஜெயிலில் போட்டார். கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன தீர்க்கதரிசி. எப்பொழுதும் ஒரு காரியத்தை நினைவு வைத்திருப்போம். ஒரு தீர்க்கதரிசி என்றால் அவர் ஒரு தேசத்திற்கு அடையாளமாக இருக்கிறார். ஒரு தீர்க்கதரிசி சந்தோஷமாய் தேசத்தில் வாழ்ந்தால் அந்த தேசம் சந்தோஷமாய் இருக்கும். எடுத்துக்காட்டாக ஒரு சாம்பிளாக இருக்கிறார். ஒரு தீர்க்கதரிசியை ஒரு தேசத்தில் வாழ்கிற ஒரு மனிதனை மற்றவர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு கொடுமைப்படுத்தினார். அவர்கள் எந்த அளவுக்கு அந்த தீர்க்கதரிசியை கொடுமைப்படுத்தினார்களோ அந்த அளவுக்கு அதே காரியங்களால் அந்த தேசமே கொடுமைக்குண்டாகும். கர்த்தர் அதை செய்வார். இதை முதலில் நாம் தெரிந்து, தீர்க்கதரிசி என்றால் சாதாரணமானவர்கள் அல்ல. தீர்க்க தரிசன அபிஷேகம் என்பது சாதாரணமானதல்ல. அப்படிப்பட்ட பரிசுத்த அபிஷேகத்தை சுமப்பதற்கு பல தியாகங்களை செய்ய வேண்டும். கர்த்தருக்காக எல்லாவற்றையும் விட்டு விட வேண்டும். அப்படிப்பட்டவர்களே தீர்க்க தரிசனங்களா இருக்கிறார். அப்படி இருக்க, அப்படி எல்லாவற்றையும் விட்டு வருகிற அவர்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். அவரே பாதுகாப்பா இருக்கிறார். அவர்களுக்கு யாராவது ஏதாவது தீங்கு விளைவித்தால் உடனே அதே தீங்கை கர்த்தர் அவர்களுக்கு விளைவிக்கிறார். சும்மா விட மாட்டார். உடனே அவர்களுக்கு தண்டனை. அதனால் தீர்க்கதரிசிக்கு விரோதமாக வாய் திறந்து பேசுவதும் தவறு. விரோதமாய் எந்த செயல்களை செய்தாலும் அது நமக்கு திருப்பி வரும். பந்தை தூக்கி போட்டால் மேலே போட்டால் கீழே வரும் அல்லவா? அது போல அதே காரியம் நமக்கு திரும்ப நமக்கே நடந்தது. எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இப்படி தீர்க்க தரிசனம் உரைத்ததற்காக பஸ்கூர் என்னும் செயலர் எரேமியா ஐயாவை ஜெயிலில் போட்டு விட்டார். மறுநாள் காலையிலே அவரை விடுதலையாகிறார்கள். எல்லோருமாய் சேர்ந்து தீர்க்கதரிசி ஏதாவது பேசி இருப்பார்கள் அல்லவா? மறுநாள் காலையில் அவரை விடுதலையாக்குகிறார்கள். ஒரு நாள் இரவு ஐயா ஜெயிலில் இருக்கிறார். அப்பொழுது வெளியே வரும் பொழுது எரேமியா ஐயா சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை திரும்பவும் வருகிறது. அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அதாவது அந்த இரவு ஜெயிலில் இருக்கும் பொழுது எரேமியா ஐயா ஜெபித்திருப்பார் அல்லவா? என்னை இப்படி அடித்தார்கள் சுவாமி, இந்த வார்த்தையை சொன்னதற்காக என்னை சிறையில் போட்டு விட்டார்கள் என்று அழுதிருப்பார் அல்லவா? நாம இருந்தால் அப்படித்தானே செய்வோம். அதை கேட்டு கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஒரு சரியான வார்த்தையை அவர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார். எரேமியாவிடம் சொல்லிவிட்டார் கர்த்தர் ஏற்கனவே. என்ன சொல்லுகிறார்? அந்த மனிதன் பஸ்கூர் என்று அழைக்கப்படாமல், எரேமியாவை அடித்தவன் பஸ்கூர் என்று அவன் அழைக்கப்படாமல் மாகோர் மீசாபி என்று அழைக்கப்படுவான் என்று சொல்கிறார். அதன் பொருள் என்னவென்று தெரியவில்லை. ஆனால் அவனுக்கு வரும் தண்டனை என்னவென்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவனுக்கு என்ன தண்டனை வைத்திருக்கிறார் அந்த பஸ்கூர் என்னப்பட்டவன் என்றால், அவனிடத்தில் அவனுக்கும் அவனுடைய சிநேகிதருக்கும் அவனுடைய நண்பர்களுக்கும் எல்லோரும் சேர்ந்து கொண்டு தானே தீர்க்கதரிசி அழைத்தார். அதனால் அவர்களுக்கும் அவர்கள் சிநேகிதர்களுக்கும் பயத்தை வர பண்ணுவேன் என்று சொல்கிறார்.
நீ பயந்து நடுங்கும்படி செய்ய வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பயத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், பயத்தின் ஆவி உங்களுக்கு வரும் என்று சொல்கிறார். அப்படி என்றால் இவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? அந்த பஸ்கூர் என்பவன் தீர்க்கதரிசியை மிரட்டி பயமுறுத்தி இருப்பான். உன்னை கொன்று போடுகிறேன் அப்படி இப்படி என்று சொல்லி இருப்பான். அவனுக்கு கர்த்தர் ஏதோ நடந்திருக்கிறது பின்பாக அந்த இடைவெளி. ஏனென்றால் கர்த்தர் அவனிடத்தில் பஸ்கூரினிடத்தில் சொப்பனத்தின் மூலமாக கூட பேசி இருக்கிறார். எளிமையை விட நேரடியாய் பேசி இருக்கிறார் சிறைச்சாலையில். அப்படி என்றால் கர்த்தர் சும்மா விட்டுவிட மாட்டார். தம்முடைய தீர்க்கதரிசியை துன்பப்படுத்தினவனை விட்டு விடுவாரா என்ன? அவன் பயந்து கொண்டுதான் மறுநாளை விடுதலை ஆக்கி இருக்கிறான். ஏதோ நடந்திருக்கிறது, காட்டியிருப்பார் அப்பா. அதன் பின்பு எரேமியா சொன்னார், எரேமியாவை மிரட்டி பயமுறுத்தியதினால், துன்பப்படுத்தி பயமுறுத்தி அவனை துயரப்படுத்தினால், பயப்படும் அளவுக்கு துன்பப்படுத்தி இருக்கிறான். அதனால் அவனையும் அவன் சிநேகிதரையும், ஏனென்றால் அவன் சிநேகிதரோடு சேர்ந்துதான் இந்த வேலையை செய்திருக்கிறான். அதனால்தான் கர்த்தர் அவங்களை எல்லோருக்கும் சொல்கின்றார், பயத்துக்கு உங்களை விட்டுக் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். எதிரி வருவான், பயமுறுத்தி உங்களை கொடுமைப்படுத்துவான். எப்படி எரேமியா சிறையில் இருந்தார்களோ, எரேமியாவை சிறையில் போட்டார்கள் அல்லவா, அதே போல தேசத்தின் ஜனங்கள் சிறைக்கு போனார்கள். தீர்க்கதரிசிக்கு எதை செய்தாலும் அது நமக்கு இந்த தேசத்திற்கே திரும்பி வரும். இதை மட்டும் தயவாய் புரிந்து கொள்ளும். அதற்கான பாடம் தான் இந்த பகுதி. உன் கண்கள் காண இவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், உன் கண் முன்னே இவர்கள் வெட்டி கொல்லப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியாவுக்கு விரோதமாய் செயல்பட்டு அடித்தவர்கள், துன்பப்படுத்தி சிறையில் போட்டவர்கள் பட்டயத்தால் வெட்டப்படுவதை எரேமியா கண்கள் காண பார்ப்பார். அதை போல நடக்கும், இதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். யூதா அனைத்தையும் நான் பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பேன். அந்த ராஜா இவர்களை சிறைப்பிடித்து கொண்டு போய் பட்டயத்தால் வெட்டி போடுவான். பாபிலோனுக்கு கொண்டு போய் பட்டயத்தால் கொன்று போடுவான். எல்லோரையும் பிடித்து கொண்டு போவான், சிலரை பட்டயத்தால் கொன்று போடுவான். அங்கு போன பின்பு இப்படி நடக்கும். மற்றவர்கள் சிறை வைக்கப்படுவார்கள். இந்த நகரத்தின் எல்லா பலத்தையும், அதில் சம்பத்தையும், அதின் எல்லா பொருள்களையும், யூதா ராஜாக்களின் எல்லா பொக்கிஷங்களையும் நான் அவர்கள் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்கிறார். அவர்கள் அவைகளை கொள்ளையிட்டு அவைகளை பாபிலோனுக்கு கொண்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எசேக்கியா தீர்க்கதரிசி காலத்தில் பாபிலோனில் இருந்து வந்த விருந்தாளிகளுக்கு இவர் எல்லா பொக்கிஷங்களையும் எசேக்கியா ராஜா காட்டிய போது சொன்ன தீர்க்க தரிசனம் இப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்தில் நடக்கிறது. அப்படியே கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. கர்த்தர் சொன்னார், அதை செய்கிறார். இப்பொழுதும் பஸ்கூரே, நீயும் உன் வீட்டாரும் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போவீர்கள். எரேமியாவை அடித்த மனிதன் அவனும் அவன் குடும்பத்தாரும் பாபிலோனுக்கு சிறை பிடிக்கப்பட்டு போகிறார்கள். இவர்கள் தீர்க்கதரிசியை சிறையில் போட்டாங்க அல்லவா, அவனும் அவன் குடும்பத்தாரும் போக போகிறார். நீயும் உன் கள்ள தீர்க்க தரிசனத்திற்கு செவி கொடுத்த உன் சிநேகிதர் யாவரும் பாபிலோனுக்கு போய் அங்கே மரித்து போவீர்கள், அங்கே அடக்கம் பண்ணப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார் என்றார். அதாவது கர்த்தர் சொல்லுகிறார், பஸ்கூரை அடித்த, அதாவது கர்த்தர் சொல்லுகிறார், பஸ்கூர் என்பவன் கள்ள தீர்க்கதரிசியாய் இருந்திருக்கிறான், தேவாலயத்தின் அதிகாரியாய் இருந்திருக்கிறார். அவன் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லி தன் நண்பர்களை நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு அவர்களும் நம்பி செயல்பட்டு இருக்கிறார்கள். உண்மையான தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்த போது, கர்த்தருடைய கோபத்தை சொன்ன போது, அதாவது கள்ள தீர்க்கதரிசிகள் எப்பொழுதும் கடினமான வார்த்தைகளை சொல்ல மாட்டார். நீங்கள் எப்போதும் நன்றாக இருப்பீர்கள், சந்தோஷமா இருங்கள், நீங்கள் என்ன பாவம் செய்தாலும் சந்தோஷமா இருங்கள், கர்த்தர் உங்களை மன்னித்துள்ளார், இப்படி சொல்லிக் கொண்டு போகிறவர்களே கள்ள தீர்க்கதரிசிகள். மனக்குடும்பங்கள் கர்த்தர் அடிப்பார் என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் தான் உண்மையான தீர்க்கதரிசிகள். நம்மை கண்டித்து பேசுகிறவர்களே உண்மையான தீர்க்கதரிசிகள். நம் இஷ்டம் போல இருக்கும்படி சந்தோஷமாய் வைத்துக் கொள்கிறவர்கள் நல்ல ஊழியர்களும் அல்ல, நல்ல தீர்க்கதரிசியும் அல்ல. அதை குதிரையில் புரிந்து கொள்வோம். மிக சுலபமான காரியம். அதாவது ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு கர்த்தருடைய ஊழியரும், எந்த ஊழியமாய் இருந்தாலும் சரி,
அவர்கள் நம்முடைய பாவத்தையும் நம்முடைய குறைகளையும் குற்றத்தையும் கண்டித்து உணர்த்தினார்கள் என்றால் அவர்களை பரிசுத்தமான ஊழியர்கள். அதை விட்டு நம்மை ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பவர்கள் நல்ல ஊழியர்களாய் இருக்கவே முடியாது. இதை முதலில் தெரிந்து கொள்வோம். நம்மை கடினமாய் கண்டித்து உணர்த்துகிறார்கள் அல்லவா, அவர்கள் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அவர்களுடைய வார்த்தைகளுக்கு தான் நாம் செவி கொடுக்க வேண்டும். ஏனென்றால் உண்மையாக பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்டவர்களிடத்தில் தான் இருப்பார். இது வேத வசனத்தின்படி உள்ள ஆதாரம். பரிசுத்த ஆவியானவரின் குணம் அது. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவர். நம்மிடத்தில் ஒரு குறை இருக்கிறது, நாம் ஒரு தவறு செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த ஊழியர் கொடுக்கும் செய்தியில் நாம் மனம் உறுத்தப்பட வேண்டும். ஐயோ, நான் இந்த தவறு செய்கிறேன், நீ செய்யக்கூடாது என்ற மனம் திரும்புதல் நமக்கு வர வேண்டும். அப்படி வந்தால்தான் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்ட ஊழியர் அவர். இறைமையாய அப்படிப்பட்ட பரிசுத்தமானவராய் இருந்தார். வஸ்து கள்ளதீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தார். அதனால் அவருக்கு அந்த நிலையை கற்றுக் கொடுத்தார். இப்படி வஸ்குவே, நீயும் உன் நண்பர்களும் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டு சிறைபிடிக்கப்பட்டு போவீர்கள், அங்கேயே மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு போவீர்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசனம் வைக்கிறார். இப்படியாக எரேமியா தீர்க்கதரிசனம் சொல்லி முடித்தார். அதன் பின்பு அவர் கர்த்தரிடம் பேசுகிறார். எரேமியா மிகுந்த துன்பத்தை இஸ்ரவேலர்களுக்கு இந்த தீர்க்க தரிசனம் சொன்னதை நினைந்தார். மிகுந்த பாடுகள், உபத்திரவங்கள், மகா உபத்திரவங்களை அவர் அனுபவித்தார். எரேமியா அனுபவித்தார். அந்த உபத்திரவத்தின் நிமித்தம் அவர் பட்ட பாடுகளை கர்த்தரிடம் சொல்லுகிறார். அதை சற்று நாம் கவனித்து பார்ப்போம். எரேமியாவின் மனநிலை என்ன, ஒரு தீர்க்கதரிசியின் துன்பம் என்ன என்பது குறித்து இந்த காரியங்கள் அடுத்ததாக கவனிப்போம். எரேமியா சொல்லுகிறார், கர்த்தாவே, என்னை நீர் இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். கர்த்தர் எரேமியாவை உருவாக்குகிறார் ஒரு பரிசுத்த தீர்க்கதரிசியாக. அது எவ்வளவு துன்பமான காரியம் என்று அனுபவிப்பவர்களுக்குதான் தெரியும். கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்றால் அவர்களுடைய செயல்களை வெளி மனிதர்கள் பார்க்கலாம், பாராட்டலாம், புகழலாம், எல்லாம் கிடைக்கும். ஆனால் அவர்கள் உருவாகும் விதம் இருக்கிறது அல்லவா, மிகுந்த உபதிரவத்தின் மத்தியிலும் பாடுகளின் நுழைந்தும் தான் ஒரு பரிசுத்தமான தீர்க்கதரிசி உருவாகிறார். ஒவ்வொரு நிமிடமும் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகள் வரும்போதும், அப்படிப்பட்ட துன்பங்கள் வரும், எதையும் தாங்கி கொண்டு உறுதியாய் பிடித்துக் கொள்கிற அந்த மன பக்குவத்தை கருத்து வளர்ந்தார். இதற்கு சுலபமாய் புரிந்து கொண்ட ஒரு வழி என்றால், தீர்க்கதரிசிகள் எப்படி உருவாகிறார்கள், அவர்களுடைய சொந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை ஒத்து சற்று கவனித்து பார்ப்போம். ஒரு கழுகு இருக்கு என்று வைத்துக் கொண்டோம். அந்த கழுகு பொதுவாக எல்லா கழுகுகளும் இப்படித்தான் செய்கிறது. கழுகுகள் தன் முட்டையிலிருந்து வெளிவந்த தன்னுடைய குட்டிகளை என்ன செய்யும், பெரிய பெரிய கழுகுகளா இருக்கும் அல்லவா, கொஞ்சம் வளர தொடங்கும், அதற்கு இறகுகள் முளைக்க தொடங்கும். அதுவரை அந்த பெரிய கழுகு அவைகளை பார்த்து கொள்ளும். ஆனால் அது வளர்ந்த பின்பு அதை பறக்க வைக்க என்ன செய்யும், தன் இறகுகளால் தன் குட்டிகளை சுமந்து கொண்டு மேலே பறக்கும். உயரத்தில் பறந்து கொண்டு திடீரென்று தன் குட்டிகளை கீழே தூக்கி போட்டு விட்டுவிடும். அப்படி விட்டுவிட்டால் அது என்ன ஆகும், அது கீழே மேலே இருந்து கீழே விழும். அது விழும் வேகத்திற்குள் இந்த பெரிய கழுகு பறந்து மேலே இருந்து பறந்து கீழே வந்து தன் குட்டிகளை தாங்கி கொள்ளும் தன் இறகால். இப்படி பல முறை மேலிருந்து தூக்கி போட்டு பந்தை விளையாடுவது போல தன் குட்டிகளோடு விளையாடும். இப்படி செய்யும் பொழுது அந்த கழுகின் சிறிய இறகுகள் உள்ள அந்த சிறிய கழுகுகள் பறக்க கற்றுக்கொள்ளும். அந்த வானத்திலிருந்து கீழே விழும்போது பயத்தினால் சிறகுகளை அடிக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பறக்க கற்றுக்கொள்ளும். இப்படிதான் ஒரு பெரிய கழுகு உருவாகிறது. இதே போல கர்த்தரும் உருவாக்குகிறார்.
மிகுந்த துன்பம். அது மேலே இருந்து கீழே விழும்போது இந்த சிறிய கழுகுகள் தாயே நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தது. அது மேலிருந்து விழும்போது எவ்வளவு பயந்து அதன் உயிர் போக போகிறது, சாக போகிறோம் என்றுதான் கீழே விழும். ஆனால் முதலில் ஓடி வந்து பறந்து வந்து கீழே வந்து தாய் கழுகு பிடித்து கொண்டு, அதன் பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிறிய கழுகுகள் பறக்க கற்றுக்கொண்டுவிடும். அது தானாக பறக்க தொடங்கிவிடும். பறந்த பின்பு தாயை பார்க்காத அது ஓடுகிறது. இப்படிதான் ஒரு தீர்க்கதரிசி உருவாக்கினார். மிகுந்த துன்பத்தில் பாடுகளை கத்திடுவோம். அதை குறித்து சொல்லுகிறார். கர்த்தாவே, என்னை நீர் இணக்க பண்ணினீர். உன்னுடைய விருப்பத்துக்கு இணங்கி கீழ்ப்படிந்து உன் சொல்லை கேட்கிற ஒரு கீழ்ப்படிதலுள்ளவனாய் என்னை மாற்றி நீர் கற்றுக் கொடுத்து என்னை அடித்து உதைத்து திருத்தி உமக்கு கீழ்ப்படுகிற மகனாய் என்னை வளர்த்துவீர். நானும் கீழ்ப்படுகிறவன் ஆனேன். நீர் என்னிலும் பலத்தவராய் இருந்து உன்னுடைய வல்லமையினால் நீர் பெரியவராய் இருப்பதினால் என்னிலும் பலத்தவராய் இருந்து என்னை மேற்கொண்டீர். என்னை கண்டிப்பான ஒரு ஆசிரியர் போல, ஒரு மாணவனை உருவாக்க ஒரு கண்டிப்பான ஆசிரியர் அடித்து புதைத்து பாடம் சொல்லிக் கொடுப்பார்கள். அது போல எரேமியா உருவாக்கப்படுகிறார் கர்த்தரால். அதைதான் சொல்லுகிறார். என்னை கண்டித்து அடித்து உதைத்து என்னை மேற்கொண்டீர் சுவாமி. என்னை இந்த நிலைமைக்கு என்னை பரிசுத்தமாக்கி கொண்டிருந்தீர். அதிக உபத்திரவங்களை நான் அனுபவித்திருக்கிறேன். பாடுகள், வழிகள், சோதனைகள், மிகுந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். தினமும் நகைப்புக்கு இடமானேன். எல்லோரும் என்னை பார்த்து சிரிக்கிறார்கள் சுவாமி. இவனை பார் என்று எல்லோரும் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். என்னை சிரிக்கிறார்கள் சுவாமி என்னை பார்த்து. அப்படிப்பட்ட நிலைமைக்கு என்னை ஆளாக்கினீர். நான் பேசினது முதல் கொண்டு கதறுகிறேன். உம்முடைய வார்த்தையை நான் அவர்களுக்கு சொன்னேன் அல்லவா, அதிலிருந்து நான் கதறுகிறேன். அப்படி என்றால் என்னை அவ்வளவு கொடுமைப்படுத்துகிறார்கள் சுவாமி. நான் கதறி கொண்டு இருக்கிறேன், தாங்க முடியவில்லை. கொடுமைப்படுத்துகிறார்கள். கொடுமை என்றும் பாழ்கடிப்பு என்றும் சத்தமிட்டு கூறுகிறேன். ஐயோ, என்னை கொடுமைப்படுத்துகிறார்களே என்று கதறி அழுது கொண்டிருந்திருக்கிறார்கள். கூக்குரல் இட்டிருக்கிறார். தாங்க முடியாத துன்பத்தை கொடுத்திருக்கிறார்கள். நான் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரிகாசமும் ஆயிற்று. நான் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தையை நான் சொன்னேன் அல்லவா, அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி என்னை கேவலமாய் பேசுகிறார்கள், அவமானமாய் பேசுகிறார்கள், என்னை வேதனைப்படுத்தும்படி. இப்படியா சொன்னாய், கர்த்தர் இப்படி சொன்னாரா என்று சொல்லி சொல்லி என்னை கொடுமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்கிறார்கள். எவ்வளவு மோசமான நிலை! ஒரு தீர்க்கதரிசிக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்திருக்கிறது என்றால் எவ்வளவு வேதனையானது. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் அவனுடைய வார்த்தையை கொண்டு போய் சேர்த்ததற்கு இதற்கு இவ்வளவு இப்படி நான் சொன்னதினால் அவர்கள் அடித்த அடியில் படுத்தின கொடுமை எங்கெல்லாம் எப்படி அடித்தார்களோ தெரியவில்லை. அந்த அளவுக்கு அவர் வேதனைப்பட்டவர் சொல்லுகிறார். இந்த வழிகளை நான் கேட்டார் அனுபவித்த பின்பு என் மனதிலே நான் நினைத்துக் கொண்டேன், இனி நான் தீர்க்க தரிசனமே உரைக்க மாட்டேன், சொல்லக்கூடாது என்று மனதில் நினைத்தேன் சுவாமி. கர்த்தரை குறித்து பேசவும் கூடாது, தீர்க்க தரிசனம் சொல்லவும் கூடாது, அவரை பற்றியே பேசக்கூடாது என்று எரேமியாவை நினைக்கும் அளவுக்கு அவரை குற்றப்படுத்தியிருக்கிறார். சொல்வாயா, இங்கு தீர்க்க தரிசனம் சொல்வாயா, கர்த்தரை பேசுவாயா என்று சொல்லி சொல்லி அடித்து கொடுமைப்படுத்தியிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திலே நான் பேசாமல் இருப்பேன் என்றேன். இனி நான் பேசவே மாட்டேன் என்று நான் இனி பேச மாட்டேன் என்று சொன்னேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை அப்படி நான் சொன்னேன், இனி கர்த்தருடைய வார்த்தையை நான் பேச மாட்டேன் என்று என் மனதில் நான் சொல்லிக் கொண்டேன் சுவாமி. ஆனாலும் கர்த்தனுடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைக்கப்பட்டிருக்கிற அக்கினியை போல எரிகிறது. என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல என் இருதயத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை பாரமாய் எனக்குள் இருக்கிறது. எலும்புகளில் அக்கினியை போல எரித்து கொண்டிருக்கிறது. அதை சகித்து இழைத்து போனேன்.
என்னால் அதை சுமக்க முடியவில்லை என்று சொன்னார். இதன் பொருள் என்ன? கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசிக்கு வந்து விட்டது. அவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தினால் அவர் பல துன்பங்களை அனுபவித்து இனி கர்த்தரை குறித்து பேசவே கூடாது என்று முடிவெடுத்து விட்டார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை திரும்பவும் ஐயாவுக்கு வந்து விட்டது. அதை தாங்கிக் கொண்டு அவரால் சும்மா இருக்க முடியவில்லை. எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை கர்த்தருடைய வார்த்தையை வந்துவிட்டார், அதை வைத்து சும்மா இருக்க முடியாது. எரேமியா 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை இந்த வேத பகுதியில் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளின் வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது, அவர்கள் எந்த அளவுக்கு பாடம் வைக்க வேண்டியிருக்கிறது, எரேமியா ஐயா எந்த அளவுக்கு பாடுபட்டார் என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா ஐயாவை எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் வாழ்க்கையை பற்றி சுயசரிதையாக அவர் பட்ட துன்பங்களை கர்த்தரிடம் சொல்லுவதாக இந்த வேத பகுதி அமைந்திருக்கிறது. இதை படிக்கும் போது நாம் மிக தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் எவ்வளவு பரிசுத்தமானவர் என்பதையும் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் பரிசுத்தம் எப்படிப்பட்டது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் இந்த உலகத்தில் மனித அவதாரத்தில் வந்தபோது சிலுவையில் பாடுபட்டார். இந்த பூமியில் உகந்த துன்பத்தையும் பாடுகளையும் மனிதர்களால் சுமக்க முடியாத அளவுக்கு பாடுகளை அவர் சுமந்து தீர்த்துவிட்டு நமக்காக பாவங்களை வைத்தவர்களுக்காக நம் பாடுகளை அவர் சுமந்து தீர்த்துவிட்டு பரலோகம் சென்றிருக்கிறார். நமது ஆண்டவராகிய கிறிஸ்து அவரு சாயலாக தகப்பனை போல பிள்ளை அல்லவா, அவருடைய பரிசுத்த வாழ்க்கையை போல நம்முடைய வாழ்க்கையை ஓட்ட வேண்டும். இந்த உலகத்தின் இன்பங்களை எல்லாம் சுமந்து சந்தோஷமாய் சுகபோகமாய் வாழ்ந்து முடித்துவிட்டு போவதற்கு நாம் வரவில்லை என்பதை முதலில் தெரிந்து கொள்வோம். அப்படி வாழ்வது அது ஒரு மிருகத்தின் வாழ்க்கையை போல இருக்கிறது. மிருகமானது பிறக்கும், வாழும், மறிக்கும். அதன் ஆத்மா பாதாளத்திற்கு போய்விடும். அது பரலோகம் சேரப்போவதில்லை. அதற்கு பெயரும் கிடையாது, அதை நினைப்பாரும் இல்லை. அது அழிந்து போகும் ஆத்மாவா இருக்கிறது. மனிதர்கள் அப்படி அல்ல. இந்த உலகத்தில் எந்த ஜீவராசியும் பரலோகத்திற்கு செல்ல முடியாது. மனிதர்கள் மட்டுமே நம் சென்று நித்தியமாய் நிரந்தரமாய் மரணமில்லாத வாழ்க்கை வாழும். அப்படிப்பட்ட மேன்மையான வாழ்க்கையை நாம் பெற வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் இன்பத்தை அனுபவிப்பது நோக்கம் அல்ல. அப்படி இருந்தால் அது முடியாது. இவ்வுலகத்தில் பாட அனுபவிக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். பாடுகளை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த பாதையில் நடக்க வேண்டும். அப்பொழுதே கர்த்தருடைய ராஜ்யத்தில் சென்று இளைப்பாறுதலை அனுபவித்து நித்தியமாக நிரந்தரமான இன்பத்தை பெற முடியும். தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் தாயின் கருவில் பிறக்கிறார்கள். அது முதல் பிறப்பு, ஒரு பிறப்பு என்றே சொல்லலாம். மறுபடியும் பிறப்பது நம் ஞானஸ்தானத்தை சொல்லும். ஆனால் உண்மையில் சொல்ல போனால் அந்த ஞானஸ்தானத்தின் முழுமையே ஒரு மனிதன் மரணம் வரைக்கும் இருக்கிறது என்று சொல்லலாம். ஒரு மனிதனுடைய ஆத்மா பூரணம் அடைவது அவன் வாழ்க்கை முடியும் தானே. அது வரைக்கும் பாட அனுபவித்து போராடி கர்த்தருக்கு ஊழியம் செய்து தன்னை தானே ஆயத்தப்படுத்திக் கொள்கிறோம் பரலோகம் செல்வதற்கு. அப்படி ஒரு ஆயத்தப்படும் வாழ்க்கை தான் இந்த பூமியின் வாழ்க்கை. இது அனுபவிக்கும் இடம் அல்ல, ஆயத்தப்படும் இடம் இந்த பூமியானது. அதாவது வயல்வெளியில் நாம் நெல் பயிரை நடுவதற்கு வயலில் நாற்றாங்கால் விடுவார்கள். நாற்றாங்காலில் நெல்லை விதைத்து அந்த செடிகள் பெரியதாய் கொஞ்சம் வளர்ந்த பின்பு, ஒரு அடி உயரம் வளர்ந்த பின்பு அதை எடுத்து வயல் முழுவதும் பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக நடுவார்கள். அப்பொழுது அது நன்றாக வளர்ந்து வரும். அது போலதான் இந்த பூமி. நாம் இருக்கும் இடம் கொஞ்ச காலம் வாழ்வதல்ல. இந்த பூமியானது பரிசுத்தவான்களை ஆயத்தப்படுத்தும் ஒரு இடமாக இருக்கிறது. அதாவது போலீஸ், ஆர்மி போன்ற ஊழியர்களாக நாம் மாற வேண்டும் என்றால், ஆர்மியில் பணிபுரிய வேண்டும், போலீஸாக பணிபுரிய வேண்டும் என்றால் பயிற்சியை செய்ய 2-3 வருடங்கள் பயிற்சிக்கு அனுப்புவார்கள். அந்த பயிற்சியின் இடத்தில் அங்கேயே தங்கி பயின்று அதையெல்லாம் நாம் கற்றுக்கொண்டு பின்புதான் நமக்கு பதவி கொடுக்கலாம். அது போல இந்த பூமியில் நாம் பிறந்திருப்பது சுகபோகமாய் வாழ்வதற்கல்ல, ஒரு
போர் வீரனை போல யுத்தம் கற்றுக்கொள்ளும் ஸ்தலமாக இந்த பூமி இருக்கு. யுத்தத்தை கற்றுக்கொண்டு யுத்தம் செய்து வெற்றி பெற்றால்தான் பரலோகம் செல்ல முடியும். நாம் பரிசுத்தமாய் வாழ்வதே வெற்றி பெறுவதற்கு அடையாளம். பாவம் செய்தால் தோற்று போகிறது. பரிசுத்தமாய் வாழ்வது என்பது சாத்தானை வென்று அவன் விரிக்கும் வலைகளை எல்லாம் கிழித்து போட்டு நாம் பரிசுத்தமாய் நம் நிலையில் என்பது. தோற்று போவது என்பது அவன் பேச்சை கேட்டு உலக இச்சைகளில் இன்பங்களை அனுபவிக்க நினைத்து விழுந்து போய் பாவம் செய்வது. இதில் எந்த வாழ்க்கை வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் சரி, அதிலிருந்துதான் உயர்த்தப்பட்டு தீர்க்கதரிசிகள் ஆகிறோம். சாதாரண மனிதர்களாக பாவத்தை விட்டு விலக வேண்டும். அதன் பின்பு பரிசுத்தத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள் பக்தி வைராக்கியத்தை வளர வேண்டும். அப்பொழுது தீர்க்கதரிசி ஆகிறோம். இதுதான் கர்த்தருடைய வழிநடத்துதலின் முறையாக இருக்கிறது. எரேமியாவை அவர் தீர்க்க தரிசனம் உரைத்ததற்காக கொடுமைப்படுத்துகிறார்கள். சிறையில் நின்று அடித்து ஒரு படாத பாடுபடுத்தியிருக்கிறார்கள். ஒரு நாள் இரவு. அதற்கு முன்பிருந்தும் அவருக்கு மிகுந்த தொல்லைதான். அப்படி அவர் துன்பம் அனுபவித்ததில் விளைவாக அவர் முடிவு செய்கிறார். கர்த்தரை குறித்து பேசக்கூடாது, இனி தீர்க்க தரிசனம் உரைக்க கூடாது, என்னால் தாங்க முடியவில்லை என்ற முடிவிற்கு வருகிறார். அப்படி நான் முடிவு செய்தேன். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், எரேமியா, கர்த்தருடைய வார்த்தை மீண்டும் எனக்கு வந்தது. அது என் எலும்புகளில் இருக்கிற அடைப்பட்டிருக்கிற அக்கினியை போல இருக்கிறது. என் இருதயத்தை அது ஆளுகை செய்கிறது. என்னால் அதை தாங்கிக் கொண்டு சும்மா இருக்க முடியவில்லை. கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனம் நமக்குள் வந்துவிட்டது, ஆவி வந்துவிட்டது என்றால் அதை நாம் சொல்ல வேண்டும். சொல்லாமல் நான் இருக்க முடியவில்லை என்று எரேமியா சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தை அக்கினியை போல என் இதயத்தில் இருந்தது என்று சொல்லுது. அதை சகித்து இழைத்து போனேன். என்னால் பொறுக்க கூடாமல் போயிற்று. பொறுக்க முடியவில்லை என்னால் என்று சொல்லுகிறார். இதன் பொருள் என்ன? கர்த்தருடைய வார்த்தை வந்து விட்டது, அதை சொல்லக்கூடாது என்று இவர் தன் மனதை கட்டுப்படுத்தி பார்க்கிறார், போராடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கதரிசனம் உரைக்கும்படி ஏவுகிறார். ஐயா, அவர் பட்ட துன்பத்தை நினைத்து இவர்கள் பொல்லாத மனிதர்களா இருக்கிறார்களே, இவர்கள் நம்மை துன்பப்படுத்துவார்களே, நமக்கு வேண்டாம், நாம் சொல்லவே வேண்டாம் என்று இவர் தன் மனதை அடக்கி பார்க்கிறார். பரிசுத்த ஆவியானவரோ உள்ளே அக்னியை போல எரித்து கொண்டிருக்கிறார். அவரை அடக்க முடியவில்லை. பரிசுத்த ஆவியை எரேமியாவால் அடக்க முடியவில்லை. பொறுத்து கொள்ள முடியாமல் போயிற்று என்று சொல்லுகிறார். அதை சகித்து இழைத்து போனேன். என்னால் சுமந்து கொண்டு இருக்க முடியவில்லை. நான் சொல்லிவிடுகிறேன் என்று அவர் மனநிலைக்கு வருகிறார். இதன் பொருள் என்னவென்றால், இதை அனுபவித்து பார்த்தால் தெரியும். சில நேரம் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகள் நாம் சொல்ல வேண்டியிருக்கும். கர்த்தர் நம்மோடு பேசுவார். இதை நீ சொல் என்று சொல்லுவார், இதை செய் என்று சொல்லுவார். நம்மால் அதை சொல்லவோ செய்யவோ வேண்டிய நிலையில் இருப்போம். ஆனால் நம்மால் முடியாது. நம் மனதால் இவர்களிடத்தில் போய் இதை எப்படி சொல்வது, இவர்களிடத்தில் எப்படி நான் இதை செய்வது என்று நம் மனம் ஒப்புக்கொள்ளாது. அதுதான் மாம்சமாவியும் ஒன்றொன்று போராடும். என்னதான் நம் மனம், நம் அறிவு நமக்கு சொன்னாலும் கர்த்தருடைய வார்த்தை என்ன வருகிறதோ அதற்குதான் நாம் கீழ்ப்படிய வேண்டும். நம் மனம் சொல்வதை கேட்கக்கூடாது. யார் என்ன நினைத்தால் என்ன, பின்விளைவுகள் என்ன வந்தால் என்ன, யார் நம்மை அடித்தால் என்ன, கொடுமைப்படுத்தினால் என்ன, கொன்று போட்டால்தான் என்ன, கர்த்தர் சொல்ல சொன்னால் சொல்லணும், அவ்வளவுதான். அதன் பின்விளைவுகளை வந்ததை சமாளிக்க வேண்டும். முடியாவிட்டால் என்ன, கர்த்தரிடம் போய் சேரப்போகிறோம், அவ்வளவுதானே. இந்த சமைக்கப்பட்ட பூமியிலிருந்து விடுதலை கிடைக்கப் போகிறது என்று நினைத்துக் கொள்ளப்படுகிறார். அதனால் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்வதே முக்கியம். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், பயம் சூழ்ந்திருந்தது. இதுதான் விஷயம். கர்த்தர் பஸ்பூரை பார்த்து சொல்லுகிறார், உன்னையும் உன் சிநேகிதனையும் பயத்துக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று. ஏன் என்றால், பயத்தின் ஆவியை எரேமியாவுக்கு காட்டிவிட்டான். அவன் பயமுறுத்தி பார்த்தான். தீர்க்கதரிசியை பயமுறுத்தினான், பயங்கரமாய் கொடுமைப்படுத்தினான். எரேமியாவை பயந்து நடுங்குகிறார். தீர்க்க தரிசனமே உரைக்க கூடாது என்ற நிலைக்கு வந்திருக்கிறார் என்றால் அது எப்படிப்பட்ட காரியம்? அந்த நிலைக்கு கொண்டு போய்விட்டான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை பயத்துக்கு ஒப்பு கொடுப்பேன், உன்னையும் உன் நண்பர்களையும் எல்லாரும் சேர்த்து கொண்டே செய்திருக்கிறார்கள்.
எவன் எதை வைத்து அடிக்கிறானோ அதே பொருளால் அவனை அடிப்பார் கர்த்தர். என் தீர்க்கதரிசியை நீ பயமுறுத்துகிறாய், உன்னை ஒருத்தவன் பயமுறுத்துவான் பார், போ, பாபிலோனிலிருந்து வருகிறான், அவன் உன்னை பயமுறுத்துவான் போ என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். இங்க ஐயாவும் அதான் சொல்லுகிறார். இரண்டாவது ஒரு ஆதாரம் கிடைத்திருக்கிறது. எரேமியா சொல்லுகிறார், பயம் என்னை சூழ்ந்திருந்தது, அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். கர்த்தாவே, எல்லாரும் போய் சொல்லுகிறார்கள் சுவாமி, என் கண் முன்னே நான் செய்யாததை செய்தேன் என்று சொல்லுகிறார்கள். நான் பாவம் செய்தேன் சொல்லுகிறார்கள். இல்லாத ஒன்றை இருக்கிறதாக பேசுகிறார்கள். என் கண் முன்னே இது நடக்கிறது. அவதூறு என்றால் புறக்கூறுதல் என்றால் நம்மை பற்றி இல்லாத விஷயங்களை தவறாக அடுத்தவரிடம் போய் சொல்வது. நமக்கு தெரியாது, நாம் இல்லாத நேரத்தில் நம்மை பற்றி தவறாக பொய்யான வதந்திகளை சொல்வதுதான் புறங்கூறுதல். அவதூறு என்றால் நம்மை வைத்துக் கொண்டு நம்மை பற்றி இல்லாத பொய்யான தவறான காரியங்களை சொல்வது, நம்மை பற்றி தவறாய் பேசுவது. நம்மை வைத்துக் கொண்டே பேசுவார்கள், அதில் கொஞ்சமும் உண்மை இருக்காது, பொய்யா இருக்கும். அதற்கு பெயர் தான் அவதூறு. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். எல்லோரும் அநேகம் பேர் என்னை பற்றி இல்லாதும் பொல்லாதும் சொல்கிறார்கள். இவர்களிடம் எப்பொழுது என்னை பார்த்தார்கள், நான் எப்பொழுது இந்த பாவத்தை செய்தேன், ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று எரேமியா அங்கலாய்க்கிறார். பயம் சூழ்ந்திருந்தது என்கிறார். ஐயாவை நோக்கி பயம் சூழ்ந்து கொண்டது. அறிவியுங்கள், அப்பொழுது நான் அவர்களுக்கு அறிவிப்பேன் என்கிறார்கள். தீர்க்க தரிசனத்தை சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், அதை நாங்கள் சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். என்னோடு சமாதானமாய் இருந்தவர்கள் நல்லவர்கள் இருந்தார்கள், அவர்களெல்லாம் எனக்கு பக்கபலமாய் இருந்தவர்கள் இப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அவரை விழும்படி காத்திருந்து எப்பொழுது எரேமியா பாவம் செய்வார், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து அவர் துன்பத்தை அனுபவிப்பார், அதை பார்க்கலாம் என்று காத்திருக்கிறார்களாம். இவர் ஏதாவது ஒரு காரியத்தை தவறு செய்ய மாட்டாரா, அப்பொழுது கண்டுபிடிப்போம் என்று காத்து கொண்டிருக்கிறார்களாம். அப்பொழுது அவனை பிடித்து அவன் மேல் இருக்கிற கோபத்தை தீர்த்து கொள்ளலாம் என்று, கோபம் தீர்த்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள். இப்படி இவர்கள் எல்லோரும் என்னை சூழ்ந்து கொண்டாலும் கர்த்தாவே, இப்படி இவர்கள் எல்லோரும் என்னை சூழ்ந்து கொண்டாலும் கர்த்தரோ பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் மிகுந்த பராக்கிரமசாலியாய் என்னோடு கூடவே இருக்கிறார். அதனால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் என்னை மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எனக்கு மேலே உயராமல், என்னை ஆளுகை செய்யாமல் அவர்கள் இடறி விழுந்து விடுவார்கள். கர்த்தர் அவர்களை தள்ளி விடுவார். கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்பட்டு போவார்கள். அவர்கள் நினைத்தது அவர்கள் செய்ய போகிறோம் என்று நம்பினது நடக்காது. அதனால் அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். மறக்கப்படாத நித்திய லஞ்சை அவர்களுக்கு உண்டாகும். மறக்கவே முடியாத அளவுக்கு அவமானமும் கேவலமான காரியங்கள் அவர்களுக்கு நடக்கும். மறக்க முடியாத துயரமான சம்பவங்கள், அவமானப்படுத்தப்படக்கூடிய கேவலமான மிகவும் கூணி குறுகத்தக்க காரியங்கள் அவர்களுக்கு நடக்கும். இப்படியாக எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அவர்களுக்கு இப்படியெல்லாம் வரப்போகிறது. தீர்க்கதரிசியை எதிர்த்து இஸ்ரவேலருக்கு நடக்க போகும் காரியங்களை தீர்க்கதரிசியை சொல்லுகிறார். ஆனாலும் நீதிமானை சோதித்து அறிந்து, எரேமியா கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். நீதிமானை சோதித்து அறிந்து உள்ளின் திரியங்களையும் இருதயங்களையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, ஆழ் மனதையும் பார்க்கிற. ஒரு மனிதனுக்கு இரண்டு மனம் உண்டு. ஒன்று மனம் என்று சொல்லுகிறோம், இன்னொன்று ஆழ் மனம் என்று சொல்லுவோம். அதாவது மனம் என்பது நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன செய்வோம் என்பது நமக்கு தெரியும். ஆழ் மனதில் என்ன இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. பல காரியங்கள் நமக்கு தெரியாது, அது தானாக செயல்படுமானால். அது போல அந்த மனது நமக்கே தெரியாத நம் மனதில் இருக்கிற காரியங்கள் அதையும் கர்த்தர் ஆராய்ந்து அறிகிறாராம். ஒரு நீதிமான் இருந்தால், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதன் இருந்தால், அவனுடைய மனதையும் அவன் என்ன நினைக்கிறான், அவன் என்ன செய்கிறான் என்பதை சோதித்து கர்த்தர் அறிந்து வைத்திருப்பாராம். அவருக்கு தெரியுமா? அதே போல அந்த மனிதனுடைய ஆழ் மனதில் என்ன இருக்கிறது,
வெளிப்படையாக நினைப்பது வேறு, செயல்படுவது வேறு. ஆழ் மனதில் என்ன இருக்கிறது என்பதையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். சேனைகளின் கர்த்தாவே, நீர் இப்படி ஆராய்ந்து வைத்திருக்கிறீர். நீர் அவர்களுக்கு சரி கட்டுகிறதை, நீதியை சரி கட்டுகிறதை என் கண்களால் நான் பார்க்க வேண்டும் சுவாமி. என்னை துன்பப்படுத்தினவர்களுக்கு நீர் கொடுக்கும் தண்டனையை என் கண்களால் நான் பார்க்க வேண்டும். என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டி விட்டேன் என்று ஜெபிக்கிறார். என் விஷயத்தை உம்மிடத்தில் சொல்லிவிட்டேன். நீர்தான் ஆண்டவரை, இனி எனக்கு பொறுப்பு. இந்த காரியத்தை உம்மிடத்தில் சொல்லிவிட்டேன். நீர்தான் பொறுப்பு, என்னை காப்பாற்றும் என்று கர்த்தரிடத்தில் சரணடைகிறார் எரேமியா தீர்க்கதரிசி. இப்படி கர்த்தரிடம் வழக்கை சொல்லிவிட்டு எரேமியா சமாதானம் அடைகிறார். எரேமியா எந்த செயலிலும் ஈடுபடவில்லை. தன் சத்துருக்களுக்கு எதிராக கர்த்தரிடம் சொல்லிவிட்டு அவரே நியாயம் தீர்க்கட்டும் என்று விட்டுவிட்டார். அடுத்ததாக எரேமியா பேசுகிறார். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் தம்முடைய ஜனங்களை, தம்முடைய பிள்ளைகளை கொல்லாதவர்களின் கையில் தப்புவிக்கிறார். கர்த்தர் கொல்லாதவர்களின் கையிலிருந்து தப்புவிக்கிறார். எளியவர்கள் என்றால் யார்? கர்த்தருக்கு பிரியமானவர்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பயந்து நடக்கிறவர்கள், தாங்களாக எந்த முடிவும் எடுக்காமல் கர்த்தரை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற தாழ்மை குணம் உடையவர்களே எளியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் ஆத்துமாவை கர்த்தர் காப்பாற்றுகிறாராம் கொல்லாதவரின் மனிதர்களிடம் இருந்து. நம்முடைய ஆத்துமா எளிமையாய் இருக்க வேண்டும். அப்படி கர்வம் இல்லாமல், பெருமை, சுயநலம் இல்லாமல் வாழ்கிற மனிதர்களாய் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை, நம் உயிரை பொல்லாத மனிதர்களிடமிருந்து காப்பாற்றுவார். பரலோகத்தில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். இவ்வுலகத்திலும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக. யோபையாவும் கூட இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். எரேமியாவும் இந்த இடத்தில் சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு அவர் பிறந்ததிலிருந்து துன்பத்தை அனுபவித்திருக்கிறார். ஏன் தான் பிறந்தோம் என்று அனுபவிக்கிறார். இந்த அளவுக்கு பல பாடுகளையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். என் தாயார் என்னை பெற்ற நாள் ஆசீர்வதிக்கப்படாதிருப்பதாக. என் தாய் என்னை பெற்ற நாள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதாக என்று சொல்கிறார். உமக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று என் தகப்பனிடத்தில் சொல்லி அவரை மகிழ பண்ணினான் அல்லவா ஒருவன், அவன் சபிக்கப்பட கடவன் என்று சொல்லுகிறார். தன்னுடைய பிறப்பை குறித்து தன் தகப்பனிடத்தில் சொல்லி மகிழ பண்ணின அந்த வேலைக்காரர்கள் சபிக்கப்பட கடவர்கள் என்று எரேமியா சொல்லுகிறார். அந்த அளவுக்கு இவர் தான் பிறந்த வாழ்க்கையை, தன்னுடைய வாழ்க்கையை மிகவும் வெறுத்து துன்பத்தின் மத்தியில் இருந்து அவர் சொல்லுகிற வார்த்தையாயிருக்கிறார். நமக்கும் சில நேரங்களில் இப்படியாக தோன்றும், ஏன் தான் பிறந்தோமோ என்று. அதே மனநிலைத்தான் எரேமியா இருந்திருக்கிறார். அப்படி சொன்ன மனிதர், என் தகப்பனிடத்தில் சொன்ன மனிதர், கர்த்தர் கோபப்பட்டு மனம் மாறாமல் கவிழ்க்கப்பட்ட, அவரால் கவிழ்க்கப்பட்ட பட்டணம் போல் இருப்பானாக. கர்த்தருடைய கோபம் அவன் மேல் வரட்டும் என்று சொன்னார். காலையிலே அலறுதலையும் மத்தியானத்திலே கூக்குரலையும் கேட்க கடவன். காலையிலே அலறுதல், அலறும் சத்தத்தை காலையில் கேட்க கடவன் என்றால் அது மிகுந்த கொடுமை நடக்க போகிறது. அவன் வீட்டில் கேட்கும் போது வேலையிலேயே கூக்குரலை கேட்க கடவுது. மத்தியான நேரத்தில் கூக்குரல் கேட்குமா? அப்படி என்றால் என் பிறப்பை பற்றி பேசுவதற்கு அவனுக்கு தண்டனை. அப்படி என்றால் நான் அந்த அளவுக்கு துன்பத்தை அனுபவித்திருக்கிறேன் என்று எளிமையா சொல்லுகிறான். இந்த காலத்தில் எல்லோரும் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நான் பிறந்தேன் என்று. முட்டாள்தனமானது. பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு நமக்கு எந்த தகுதியும் இல்லை. நாம் பிறந்ததற்காக அந்த நாளை நம்முடைய பெயர் வைத்து பெருமை பாராட்டக்கூடாது. அந்த நாளுக்கு நம்முடைய பெயர் வைக்கப்படுகிறது. நம் சூழ்ந்திருந்த உறவினர்கள் எல்லாம் இந்த நாளில் இவன் பிறந்தாள் என்று சொல்லி சொல்லி பாராட்டுவார்கள். அதனால் நாம் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறோம் என்றாகும். பிறந்த நாள் கொண்டாடுவது பாவமே. அந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து இன்னொரு புதிய வருடத்தை எனக்கு கொடுத்ததற்கு நன்றி என்று ஜெபிக்க வேண்டுமே தவிர பிறந்த நாள் என்ற வார்த்தையை பயன்படுத்த கூடாது. இது கர்த்தருக்கு அருமையானது.
வேதாகமத்தில் எந்த இடத்திலும் எந்த ஒரு பரிசுத்தவானும் பிறந்த நாள் கொண்டாடியதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். என் தாய் எனக்கு பிரேத குழியாய் மாறாமல் போனது என்ன? அப்படி என்றால் என் தாயின் கருவிலேயே நான் இறந்திருக்கலாமே. அப்படி நடந்திருந்தால் நன்றாக இருக்குமே. நான் என்றைக்கும் பிரசவியாத சூதுமாய் இருக்க கடவுளே. அப்படி இருந்திருக்கலாமே, என் தாயின் கருவில் நான் பிறக்காமலேயே இருந்திருக்கலாமே என்று சொல்லி எரேமியா உணர்கின்றார். கர்ப்பத்திலே நான் கொலை செய்யப்படாமல் போனதென, என் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே என்னை கொன்று போட்டிருக்கலாமே. யாரும் என்னை கொல்லாமல் விட்டுவிட்டார்களே. நான் பிறந்து இவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறேன். நான் வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் கண்டு வருத்தங்களை என் வாழ்க்கையில் பார்க்கிறேன், சஞ்சலத்தை பார்க்கிறேன். என் நாட்கள் வெட்கமாய் கழியும்படிக்கு, என்னுடைய நாட்கள் வெட்கத்திலேயே போகும்படிக்கு, அவமானத்திலேயே நான் வாழ்ந்திருக்கும்படிக்கு, நான் என் தாய் கருவிலிருந்து பிறந்தது ஏன், நான் ஏன்தான் பிறந்தேனோ என்று சொல்லி வேதனைப்படுகிறார் எரேமியா. தன் பிறப்பை குறித்து வேதனைப்படுகிறார். அவன் வாழ்நாள் முழுவதும் துன்பத்தையே அனுபவித்துக் கொண்டிருந்ததினால் இப்படிப்பட்ட வார்த்தை சொன்னார். அவருக்கு மிகுந்த வேதனை நல்லது. இது சொல்ல முடியாத வேதனை. தீர்க்கதரிசிகளின் வாழ்க்கை அப்படித்தான். அறிந்து கொள்வோம். கர்த்தரை நோக்கி பரிசுத்தத்தின் பயணம் செய்யும். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியை பார்க்கலாம். மாறனாக